Welcome to UPSC Vinod. 2026 means expected questions in paper 3. See, green GDP அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு கான்செப்ட். Conventional GDP fails to capture the environmental cost of economic growth. See, conventional GDP fails to capture the environmental cost of economic growth. Explain how green GDP and examine its significance in promoting sustainable development. See, green GDP அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதே மாதிரி அது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ல என்ன மாதிரி ஒரு அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து சொல்லணும். டிஸ்கஸ் தி மேஜர் சேலஞ்சஸ். சி ஃபர்ஸ்ட் பார்ட் நமக்கு கிரீன் ஜிடிபினா என்னன்னு தெரியணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கடுத்து அதோட சேலஞ்சஸ். ஸோ நம்ம கிரீன் ஜிடிபி அடாப்ட் பண்றோம்னா அதோட சேலஞ்சஸ் என்ன. ஸோ எக்ஸாஸ்டிவா இந்த கொஷின் நாம் இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், கிரீன் ஜிடிபி. ஸோ கிரீன் ஜிடிபி இஸ் அ மெஷர் ஆஃப் கண்ட்ரிஸ் எக்கனாமிக் growth that accounts for environmental degradation, resource depletion, ecological losses. That means, see, environmental degradation, resource depletion and ecological losses. Green GDP அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கண்ட்ரி எஸ் வி ஆர் கால்குலேட்டிங் த ஜிடிபி, அதோட சேர்த்தி நம்ம இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வந்து 1 crore 1 இயர்க்கு வந்து, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் கன்சிடர் இந்தியா இஸ் ப்ரொடியூசிங் 100 crores ஆஃப் ஜிடிபி பர் இயர். ஸோ இப்போ இந்த 100 crores நம்ம ஏர்ன் பண்றதுக்கு மீன்ஸ் ஜிடிபி ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு எந்த அளவுக்கு என்விரான்மெண்ட் வந்து டீக்ரேட் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு டிப்ளீட் பண்ணியிருக்கோம், ரிசோர்ஸை வந்து டிப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் கோலை எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் எக்காலஜிக்கல் லாசஸ் எத்தனை காற்று அழிச்சிருக்கோம். ஸோ அதையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், அக்கௌண்ட் பண்ணணும். அப்படிங்கிறது தான் கிரீன் ஜிடிபி. Green GDP measures countries' economic growth that accounts for environmental degradation, resource depletion, and ecological losses. It adjusted traditional GDP by subtracting the cost of environmental damage and adding the value of ecosystem services. See, நீங்கள் எந்த அளவு என்விரான்மெண்டல் டேமேஜஸை கிரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஜிடிபி மைனஸ் என்விரான்மெண்டல் டேமேஜஸ் ப்ளஸ் ecosystem services. See, we are not calculating the ecosystem services also. ஸோ அப்போ டீக்ரடேஷனை சப்ராக்ட் பண்ணி எக்கோசிஸ்டம் சர்வீஸை வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து சொல்லக்கூடியது தான் கிரீன் ஜிடிபி. ஸோ கிரீன் ஜிடிபி இஸ் சிம்பிளி ஜிடிபி மைனஸ் என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் பிளஸ் எக்கோசிஸ்டம் சர்வீசஸ். இதுதான் வந்து என்விரான்மெண்டல் கிரீன் ஜிடிபி. ஓகே, வை கிரீன் ஜிடிபி இஸ் இம்பார்ட்டன்ட்? சிக்னிஃபிகன்ஸ். Economy environmental interlinkage to link to create the already it is a link, already there is a link between economy and environment. அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்றோம். எக்கானமி என்விரான்மெண்டல் இன்டர்லிங்கேஜ், மைனிங் லெட் ஜிடிபி growth, பூஸ்ட் அவுட்புட் பட் டீக்ரேட்ஸ் த லேண்ட் அண்ட் வாட்டர் எக்கோசிஸ்டம். எஸ், சி, இதனால மைனிங் மூலயமா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், கண்டிப்பா ப்ராஃபிட் கிடைக்கும். அதே நேரத்துல இந்த இடத்துல லேண்ட் டீக்ரேட் ஆகுது, வாட்டர் எக்கோசிஸ்டமும் நமக்கு வந்து பொல்யூட் ஆகுது. இப்போ இதுக்கும் நீங்க என்ன பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணணும். அப்ப இது மைனஸ் இதுதானே நமக்கு ப்ராப்பர் ஜிடிபி. அப்போ இந்த கிரீன் ஜிடிபியை கால்குலேட் பண்ணும்போது ஒரு நமக்கு இந்த அவுட் ஆஃப் மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பேட்டர்னும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ எக்கனாமி என்விரான்மெண்டல் இன்டர்லிங்கேஜ். வை கிரீன் ஜிடிபி இம்பார்ட்டன்ட்? டு லிங்க் த எக்கனாமி வித் என்விரான்மெண்ட். ட்ராக்கிங் என்விரான்மெண்டல் ஹெல்த் ஓவர் டைம். சி, அப்போ என்விரான்மெண்டல் ஹெல்த்தை வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணலாம். சைனா யூசஸ் கிரீன் ஜிடிபி பைலட்ஸ் டு ட்ராக் எக்காலஜிக்கல் லாசஸ் அலாங் தி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பான்ஷன். ஸோ ஆல்ரெடி சைனா இஸ் யூசிங் பைலட் பேஸ்டு கிரீன் ஜிடிபி. So, pilot-based green GDP to track the ecological losses along the side with expansion of industrialization. Next, economic accuracy provides clear picture of national income by deducting the ecological damages. So, industrial GDP rise offsets by public health and pollution cleans up the cost. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம், அதே இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வி ஆர் கால்குலேட்டிங் த ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஒன்லி. அதே நேரத்தில் அந்த இண்டஸ்ட்ரி கிரியேட் பண்ணக்கூடிய பொல்யூஷனால இம்பாக்ட் ஆகக்கூடிய மக்கள் பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ அப்போ அதை மைனஸ் பண்ணால் நமக்கு ப்ராப்பர் அக்கௌண்டிங் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலிசி கைட்லைன்ஸ், ஷிஃப்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் கோல் டு ரெனியூவபிள் யூஸ் ஆஃப் கிரீன் ஜிடிபி சிக்னல்ஸ். ஸோ அப்போ இப்போ என்ன ஆகுது, பொல்யூஷன் அதிகமாக கிரியேட் ஆகிறதுனால மக்களோட ஹெல்த் என்விரான்மெண்டல் பாதிக்கப்படுது. அப்போ இதை வந்து சரி கட்டுற மாதிரி இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ரெனியூவபிள் எனர்ஜி. ஸோ கிரீன் கோல்ல இருந்து நம்ம வந்து ரெனியூவபிள் எனர்ஜிக்கு வந்து மூவ் ஆகலாம், ஷிஃப்ட் ஆகலாம்.
cost benefit assessment reveals when environmental losses outweighs the economic gains. So in case ஒரு சில இடத்துல நம்ம வந்து வெறும் ஜிடிபி மட்டும் கால்குலேட் பண்ணும்போது அதனால ஆகக்கூடிய எக்கனாமிக் லாசஸ் அதிகமா இருக்கலாம். இப்போ நம்ம அதை இப்போ கிரீன் ஜிடிபியை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதுல என்ன ஆகும் நமக்கு? ஸோ நமக்கு வந்து என்னன்னா ஓகே இந்த ப்ராஜெக்ட் நம்ம ட்ராப் பண்ணிடலாம், இதனால நமக்கு லாஸ் தான் அதிகமாகுது. நம்ம ஒன்லி ஜிடிபி பேஸ்ட் ஆன் ப்ரொடக்ஷன்ஸை மட்டும் தான் பார்த்தோம், பட் என்விரான்மெண்டல் லாஸஸ் கால்குலேட் பண்ணும்போது இது நெகட்டிவ்ல போகுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை ட்ராப் பண்ணிடலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமான்ற ஐடியா கிடைக்கும். சஸ்டைனபிலிட்டி ஓரியன்டேஷன் என்கரேஜஸ் transition of long-term sustainable development pathways, promoting circular economy and low carbon industries. இப்போ கிரீன் ஜிடிபி நோக்கி போகும்போது கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சஸ்டைனபிள் ஓரியன்டேஷனா தான் போவோம். ஸோ என்னன்னா ரெனியூபிள் எனர்ஜி ஆர்எல்ஸ் பொல்யூஷன் கம்மியா எமிட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், அந்த மாதிரி அந்த ஆஸ்பெக்டை நோக்கி போவோம். நேச்சுரல் அசர்ட் ரெகக்னைசேஷன் ஹைலைட்ஸ் லாங் டேர்ம் வேல்யூ ஃபாரஸ்ட் அண்ட் வாட்டர் பயோடைவர்சிட்டி. அப்போ கிரீன் ஜிடிபியை கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் வந்து எதெல்லாம் போவீங்க? ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன், லேண்டு, வாட்டர் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், இது எல்லாத்தையுமே நம்ம கன்சர்வ் பண்ணுறதுல போவோம். ஃபாரஸ்ட் சிங்க், கார்பன் சிங்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுல நம்ம வந்து குறியா இருப்போம். ஃப்ளட் கண்ட்ரோல் பண்ணுறதுல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நேச்சர் அசட் வந்து ரெகனைஸ் பண்ணப்படுது. ஹியர் நேச்சுரல் அசட்ஸ் ஆர் கெட்டிங் ரெகனைஸ்ட் when you are accounting green GDP. International comparison tool, so enables comparison of sustainable performance across countries. ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல நீங்க வந்து சஸ்டைனபிள் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வை கிரீன் ஜிடிபி இஸ் இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக் என்விரான்மெண்டல் இன்டர்லிங்கேஜ் பண்ணுது, என்விரான்மெண்டல் ஹெல்த்தை வந்து ட்ராக் பண்ணுது, எக்கனாமிக் அக்யூரேசியை கொண்டு வருது, பாலிசி கைட்லைன்ஸ், காஸ்ட் பெனிஃபிட் அசஸ்மெண்ட், சஸ்டைனபிள் ஓரியன்டேஷன், நேச்சுரல் அசட் ரெகக்னைசேஷன். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ ஒரு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேச்சரை நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அசட்டை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கன்சிடர் பண்ணுறோம். அப்போ சேஃப்கார்ட் பண்ணுறதுக்குள்ள மெஷர்ஸும் எடுப்போம். இன்டர்நேஷனல் கம்பேரிசன் டூலாகவும் இது வந்து ஆக்ட் ஆகுது. கீ லிமிடேஷன்ஸ். ஸோ வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் ஃபார் கிரீன் ஜிடிபி? டிஃபிகல்ட் இன் மானிட்டைசிங் என்விரான்மெண்டல் லாசஸ். ஸோ ஸோ ஆக்சுவலாக என்விரான்மெண்டல் லாஸ் ஆகுது. இப்போ ஒரு மரம் வெட்டுறதுனால எவ்வளோ லாஸ் ஆகுதுங்கிறது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா கிடையாது, எதுவும் இல்லை. அப்போ அந்த இடத்துல இது கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணும். அசஸிங் மானிட்டரி வேல்யூஸ் டு கிளீன் ஏர், பயோடைவர்சிட்டி, எக்கோசிஸ்டம் சர்வீசஸ், கிளைமேட் ஸ்டெபிலிட்டி இஸ் ஹைலி சப்ஜெக்டிவ். அதான் இப்போ நீங்கள் வந்து இந்த பொல்யூஷன் இந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பொல்யூஷன் கிரியேட் பண்ணது ஓகே தான், பட் இது எந்த அளவுக்கு பொல்யூஷன் கிரியேட் பண்ணுதுங்கிறத நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? செட் மெஷரிங் அக்கௌண்டிங்ஸ்ல எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் வேல்யூ கிடையாது, ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு சிஸ்டம் இல்லை. லேக் ஆஃப் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ், அதுதான் அகைன் இதையே கொஞ்சம் ரீஃப்ரேஸ் பண்ணுறோம். குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா there is no proper global standards. Green GDP lacks universal accepting accounting framework, leading to methodological differences, making across the countries comparison unreliable. டேட்டா கேப்ஸ் அண்ட் டைம் லேக்ஸ். அதாவது நம்ம கிட்ட ப்ராப்பரான மெஷரிங் ஃபீச்சர்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம கிட்ட ப்ராப்பரான டேட்டா இருக்காது. ஸோ அதனால டைம் லேக் ஆகும். மெஷரிங் என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன் ரெக்வயர்ஸ் எக்ஸ்டென்சிவ் அண்ட் அக்யூரேட் டேட்டா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ப்ராப்பர் டேட்டா இருக்கணும். ஸோ இவ்வளோ சாயில் ஃபாரஸ்ட் இருக்கு, ஃபாரஸ்ட்லேருந்து ஒரு டிகிரேட் ஆகிருக்குன்ட்டு, பட் அது எல்லாமே நம்ம கிட்ட கிடையாது. ஸோ டேட்டா கேப்ஸ் அண்ட் டைம் லேக்ஸ். பொலிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ். இட் இஸ் அ கிளாசிக்கல் point. So since green GDP deduces the environmental cost from economic output, it usually reports lower growth rate. இப்போ இதனால ஒரு கண்ட்ரியோட growth rate வந்து கம்மி பண்ணி காமிக்க எந்த கண்ட்ரியும் விரும்ப மாட்டாங்க. ஸோ பொலிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். கிரீன் ஜிடிபி வேண்டாம் தான் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களோட growth அவங்களே குறைச்சு காட்டுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. Over simplification of sustainability. Green GDP condenses complex ecological realities into single monetary figure. Again, monetization of என்விரான்மெண்டல் ரிசோர்சஸ், என்விரான்மெண்டல் சர்வீசஸ் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி நம்ம மானிட்டைஸ் பண்றோம் அப்படிங்கிறது இங்க வந்து ஒரு பேஸ் லைனே கிடையாது. அப்போ அந்த இடத்துல இது ஓவர் சிம்பிளிஃபை பண்ணிட்டா அப்போ இதுவும் பின்னாடி இதுவே நெகட்டிவா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டஸ்ட்ரி நான் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே ஒரு 100 crores நான் வந்து கொடுத்துட்றேன், நான் அதனால ஒரு 100 hectares ஃபாரஸ்ட்டை வந்து என்ன பண்ணிடுறேன், அழிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் பேசிஸ்ல அவங்க வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இது பின்னாடி நமக்கே வந்து என்ன, இந்த கிரீன் ஜிடிபி பாசிட்டிவ்ஸ் எல்லாம் தாண்டி இந்த லிமிடேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். மானிட்டைஸ் பண்றது கஷ்டம். இன்கேஸ் அது மானிட்டைஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஓவர் சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் சஸ்டைனபிலிட்டியா மாறிடும். பொலிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, டேட்டா கேப்ஸ் இருக்கு, ஸோ லேக் ஆஃப் குளோபல் ஸ்டாண்டர்டைசேஷன். நெக்ஸ்ட்
வே ஃபார்வர்ட். ஸ்டாண்டர்டைஸ்டு குளோபல் ஃப்ரேம்வொர்க். சி அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே என்ன லிமிடேஷன்ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக அப்படியே பாயிண்ட்ஸ் எழுதுனா அதுதான் ஆன்சர். வே ஃபார்வர்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் குளோபல் ஃப்ரேம்வொர்க். அதுதான் ஏகப்பட்ட யூஎன் பாடிஸ் இருக்கு, என்விரான்மெண்டல் பாடிஸ் இருக்கு. அவங்க வந்து ஒன்று சேர்ந்து என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு ப்ராப்பர் சிஸ்டத்தை கொண்டு வரலாம். ஸோ லைக் அடாப்ட் அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் த யூஎன் சிஸ்டம் ஆஃப் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்கல் அக்கௌண்டிங். சி சிஸ்டம் ஆஃப் என்விரான்மெண்டல் எக்கனாமிக்கல் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது யூஎனோட ப்ராஜெக்ட். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காமனாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அண்ட் டெவலப் காமன் ஸ்டாண்டர்ட்ஸ், ஒரு காமன் ஸ்டாண்டர்ட்ஸை டெவலப் பண்ணலாம். Technological driven data collection uses satellite images, remote sensing, AI, IoT, sensors, blockchain system to generate accurate real-time environmental data. Accurate real-time environmental data நம்ம கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணலாம். Use complementary indicators. Treats green GDP as a part of broader beyond the GDP. ஸோ ஆக்சுவலாக ஜிடிபியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த கிரீன் ஜிடிபியை பியாண்ட் த ஜிடிபியை ஃபோக்கஸ் பண்ணும்போது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கலாம். அலைன் இன்சென்டிவ்ஸ் லைக் சாவர்ஜின் ஃபினான்சிங், ஸோ கிரெடிட் ரேட்டிங் கண்டிப்பாக இதுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ அலைன் இன்சென்டிவ்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கிரீன் ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸோ இல்லை லைக் பேபேக்கோ ஆர் சம்திங் ரிவார்ட்ஸோ கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரும்போது இன்னும் நல்லா இது வந்து அடுத்த ஃபேஸ்க்கு போகும். ஃபேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ கிரீன் ஜிடிபியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேடோ அக்கௌண்டிங். ஸோ இன்ட்ரடியூஸ் கிரீன் ஜிடிபி த்ரூ ஷேடோ அக்கௌண்டிங் ஃபாலோட் பை செக்டார் ஸ்பெசிஃபிக் அடாப்ஷன். ஒரு பர்டிகுலர் செக்டாரில் ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணி அதுக்கு அடுத்தடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் ஈவென்ச்சுவலி இன்டெகிரேட்டட் இன்டு பட்ஜெட்லையும் நம்ம கிரீன் ஜிடிபி இன்டெகிரேட் பண்ணணும். அகெயின் வே ஃபார்வர்ட் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டைஸ்ட் குளோபல் ஃப்ரேம்வொர்க், டெக்னாலஜிக்கல் ட்ரைவன் டேட்டா கலெக்ஷன், யூஸ் காம்ப்ளிமெண்டரி இண்டிகேட்டர்ஸ், அலைன்ட் இன்சென்டிவ்ஸ், ஃபேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ஆக்சுவலாக திஸ் இஸ் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கிரீன் ஜிடிபினா என்ன, ஸோ என்விரான்மெண்டல் ரிசோர்ஸை நீங்கள் வந்து மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் கிரீன் ஜிடிபி. ஸோ அதுக்கடுத்து கிரீன் ஜிடிபியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ எக்கனாமி என்விரான்மெண்ட் இன்டர்லிங்கேஜ் வந்து கிரியேட் பண்ணோம். அதே மாதிரி என்விரான்மெண்டல் ஹெல்த்தை ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்விரான்மெண்டல் அக்யூரஸியை கொண்டு வரும். பாலிசி கைட்லைன்ஸு, காஸ்ட் பெனிஃபிட் அசஸ்மெண்ட்டு, சஸ்டைனபிள் ஓரியன்டேஷன், நேச்சர் அசஸ்ட் ரெகக்னைசேஷன், இன்டர்நேஷனல் கம்பேரிசன் டூ, difficulty in monetizing environmental losses, lack of global standards, data gaps and time lags, political resistance, oversimplifications. ஸோ என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஸோ ஸ்டாண்டர்ட் குளோபல் ஃப்ரேம்வொர்க், டெக்னாலஜிக்கல் ட்ரிவன் டேட்டா கலெக்ஷன், யூஸ் காம்ப்ளிமெண்டரி இண்டிகேட்டர்ஸ், ஸோ அலைன்ட் இன்சென்டிவ், ஃபேஸ்டு இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதெல்லாம் பண்ணால் நமக்கு இந்த கிரீன் ஜிடிபி அப்படிங்கிறது மேபி பாசிபிளாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ தேங்க்யூ, கீப் ஃபாலோயிங் யூபிஎஸ்சி வினோத்.